மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து காத்திருக்கு. நம்ம கவின் கடத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒண்ணு தான் நம்மள வந்து காட்டி குடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவ கடத்துறதுக்கு பின்னாடியே சுத்திட்டுருக்கான். அதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, வெண்பாவ தனியா விட்டுட்டு மல்லியும், விஜயும் வந்து ரைட் போயிடுறாங்க. இன்னும் இந்த சந்தர்ப்பம் சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெண்பாவ கடத்துறதுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கான். கண்டிப்பா கடத்த போறான். ஏன்னா, நம்ம மல்லி வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் வெண்பாவை இதுவரைக்கும் பிரிஞ்சு இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க. இதனால கண்டிப்பா வெண்பாவ கடத்தி வச்சிருக்க போறாங்க. நம்ம மல்லி கஷ்டப்பட போறாங்க. இதுதான் நடக்க போது. இன்னொரு பக்கம் நம்ம தீபிகா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்றத வெண்பாவ ஃபாலோ பண்ணியிருந்தா கூட கவினையும் புடிச்சிடலாம். நம்ம வெண்பாவையும் காப்பாத்திடலாம். அப்பதான் உண்மையான குற்றவாளி யாருன்றத தீபிகாவுக்கு புரிய வரும். ஆனா சுத்தமே சம்மந்தம் இல்லாம நம்ம மல்லி பின்னாடி சுத்தி டைம தான் நம்ம தீபிகா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கவின பிடிக்க ரவுடிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்திட்டுருக்காங்க. ரகுவம்ச ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி அவன் பின்னாடி சுத்திட்டுருக்காங்க. யாரு யார பிடிக்க போறாங்கன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் புடிச்சே தீரணும். என்ன பத்தின ரகசியத்த தெரிஞ்சுக்கணும்னா, அவன உயிரோட விட மாட்டேன். அப்படி இப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால கவின வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் பிடிப்பாங்களா? இல்ல அதுக்கு முன்னாடியே ரகுவோட ஆளுங்க பிடிச்சு ராஜு கிட்ட பிடிச்சு குடுத்துருவாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.